Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயன்படுவதாக வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனிடத்தில் நாம் கூறுகிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். யாரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்துல தேவன் முடிந்த யாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு மனதோடு கண்களை மூடி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. 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 ஆமென். வேத வசனம் சொல்கிறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 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 ஆமென். கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரே ஒரு வாழ்க்கை தேவனுக்காக, ஆமென், தேவனாம் மகிமைக்காக. ஹல்லேலூயா. 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 ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
உறவிட வந்து நிற்கிறோம். காய்களை செலுத்திடவே சின்னமாயாக மாறிடவே. காய்களை செலுத்திடவே சின்னமாயாக மாறிடவே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எப்பாடுகளை உணர்களிலே உற்சாகமளிக்கிறோமே. எப்பாடுகளை உணர்களிலே உற்சாகமளிக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. துதிக்கன மகிமையுமே, முழு மனதோடு செலுத்துவோமே. துதிக்கன மகிமையுமே, முழு மனதோடு செலுத்துவோமே. Now
உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவே செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஒருவேளை 2024 வருடத்தில் 4 மாதங்களை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி நினைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக அவரை மனதார ஸ்தோத்திரிங்க. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஒரு மனதோடு கூட கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்தார் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்ந்து போன வேலைகளை எல்லாம் அவர் நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தினார் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜீவன் நிலையற்றது என்று சொல்லப்படுகிறது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிற இந்த ஜீவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஜீவன் இருக்கும் வரை உண்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகிய உமக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ராஜாதிராஜன், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவன் சுகம் அந்த பலத்துக்காக அவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால நம்முடைய பராக்கிரமத்தினால ஒன்றுமே இல்லை, எல்லாமே தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நமக்கென்று முன்குறித்த எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய கரங்களை உயர்த்தி, முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி எங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறையாக உண்மையே ஆராதிப்போம். ஆண்டவரே, உண்மையே ஆராதிப்போம். உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் என்று அர்ப்பணிப்போடு கூட ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்துடரே. அப்பா எங்களுடைய ஜீவ பலியாக உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லுது. அதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. போர் முடிந்தது. அதுக்கு முன்பாக என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்லிட்டு போர் முடிந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு இடைபடுகிறார். நம்முடைய எல்லையில சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். நமக்கு எதிராக ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத போராட்டங்களை, இல்லாத போராட்டங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். இதுல ஆணுடைய காரியத்துல முக்கியமா ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா விசுவாசம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமாய் கருதப்படுகிறது. பாவம் இருக்கிற இடத்துல உலக மாம்சம் பிசாசு கிரியை செய்யும். நம்முடைய எல்லையில ஒரு பெரிய அவிசுவாசத்தினுடைய ஓட்டம் என்னவென்றால், நாம் யுத்த களத்தில் இருப்பதை போலவே எப்பொழுதும் நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். சாத்தானுடைய கிரியையோடு யுத்தம் உண்டு. ஆனால் ஜெயிப்பது எப்படி என்றால், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவமாகிய சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், இவைகள்தான் அவனுக்கு எதிரான ஆயுதம். தேவ ஆவினால் உண்டாகிற அன்பும் சமாதானம் சந்தோஷம்தான் அவனிடமிருந்து நாம் பாதுகாக்கக்கூடிய கவசங்களாக வேத வசனம் சொல்லுகிறது. அது வேற ஒரு தலைப்பு. இந்த நாள்ல முதலாவதாக கடவுளிடம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தை கொண்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். நம்முடைய எல்லையில ஜெபம் என்று சொன்ன உடனே ஒரு யுத்த களத்தை போல நாம் நினைக்க கூடாது. ஜெபம் என்று சொன்னா ஏற்கனவே நம்மை பற்றி முழுவதுமாக அறிந்திருக்கிற, விசேஷ விதமாக நம் மேல ஏற்கனவே, அதாவது நாம் பாவத்தில் இருக்கும் போதே நம்மையில் அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் பிதாவானவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்மை பற்றி முழுவதும் தெரியும். நாம் பாவிகளா இருக்கும் போதே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவ்வளவு அன்பு நிறைந்தவர், நம்மை முழுவதுமாக அறிந்திருக்கிறவர் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபம் என்று சொன்ன உடனே நம்ம அவசரப்பட்டு ஒரு பதட்டம். பார்த்தீங்கன்னா, ஒரு உபவாச கூட்டம் நடக்கிறோன்னு சொன்னா இத்தனை பாயிண்ட்டுக்கு வேகமாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபவாச கூட்டமே ஒரு பரபரப்பும் பதட்டமான கூட்டமாக மாறிடும். காரணம் என்ன சொன்னா, தேவனுக்கு நாம் ஒரு நேரத்தை நியமித்து அவரை அவசரப்படுத்துகிறவர்களாக நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதலை இழந்து போர் செய்கிறதாக மாறிவிடுகிறது. முதல்ல அவருடைய சமூகத்தில் வரும்போது அவருக்கு எல்லாமே தெரியும். He knows everybody. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. அப்ப யுத்த களத்தில் அல்ல, இளைப்பாறுதலின் நிலைக்கு நாம் ஜெப நேரத்தில் வரணும். ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துல, ஆராதிக்கிற நேரத்தில், ஆராதிக்கிற மக்கள் மத்தியில நாம் ஒரு மனநிலைக்கு கடந்து வர வேண்டும். நான் சொன்னா என்ன சொன்னா, நம்ம முயற்சி அல்ல, தேவன் விரும்புகிறதை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பேசிட்டு இருக்கிறாரு. அவர் விருப்பத்துக்கு இடம் கொடுக்கணும். நம்ம வேகமா ஜெப குறிப்பு சொன்னதுனால வேகமா அவர் செயல்படுவார் என்பது அல்ல.
ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் மிகவும் அவசரமா இருக்கலாம், அதனால வேகமா ஜோம் பண்ணலாம் அந்த நேரத்துல. ஆனால் அந்த சூழலை அவர் முன்னதாகவே அறிந்திருக்கிறார். இந்த போர் முடிந்தது சொல்றதுக்கு முன்னாடி ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வசனம் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் போது சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் தான் இயேசு கிறிஸ்து, அந்த காலகட்டத்தில் அவர் தான் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். பாதைகளை சேவை பண்றதுக்கு அனுப்பப்பட்டவர், இந்த வாராரு மேசியா என்று அறிவிக்கிறார். அங்கிருந்து தான் இயேசு கிறிஸ்துடைய காரியமே ஆரம்பிக்குது. அப்ப அதே போல 40ஆம் வசனத்துல ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்துடைய காரியம் வருகை ஆரம்பிக்கிற இடத்துல முதல்ல சொல்லுகிற வார்த்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள்ல நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆற்றப்படுகிறவர்களாய், தேற்றப்படுகிறவர்களாய், விசேஷமாக நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த போர் பெரிய யுத்தம் முடிந்தது. ஒரு மலையை பார்க்கிறோம், மலை சரமாரியா பெய்ந்து அங்கங்க அழிவுகளை கொண்டு வந்தது. பின்பு அந்த மழை நின்ன உடனே ஒரு யுத்தம் முடிந்தது போல, ஐயா அப்பா காப்பாற்றப்பட்டோம்ப்பா. ஒரு அதாவது ஒரு கலவரத்தை நான் நேரில் சின்ன வயசுல நான் பார்த்தேன். தூத்துக்குடியில ஒரு ஜாதி கலவரம், ஒரு சின்ன விஷயம்தான், அது தேவையில்லாமல் பெருசாக்கப்பட்டு சிலருடைய லாபத்தினால் அது பெரிய விஷயமாயிட்டு. அப்பொழுது யார் எந்த ஏரியாக்குள்ள போயிடுவாங்க, போகும்போது என்னென்ன பிரச்சனை வரும் என்பது பலரும் பயந்து நடுங்கக்கூடிய நிலைமை மோசமாயிருமோன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை, ஒரு கலக்கம், பயம், ஒரு காரியம். அப்போ சின்ன வயசுங்கிறதுனால நமக்கு ஒரு அசால்ட்டாக நம்ம இருப்போம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பழக்கம் உள்ளவங்க, நல்லா தொழில் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க, இந்த பக்கத்தில் உள்ளவங்க அங்கே போய் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இடங்கள் வாங்கி பில்டிங் கட்டியிருப்பாங்க. அந்த பக்கத்தில் உள்ள இங்கே பாருங்க, ஒரு 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 ஜாதி, ஒரு சின்ன விஷயம். அப்போ ஒரு கண்ட்ரின்னா எப்படி இருக்கும் பாருங்க. எப்பொழுது வானத்திலிருந்து யுத்தத்தினுடைய காரியங்கள் வரும், எப்பொழுது எது நடக்குன்னு சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட பயந்து இருக்கிற சிலத்துல எல்லாம் பேசி முடிச்சுட்டு இனி யுத்தம் கிடையாது, அமைதி அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய விடுதலை உணர முடியும், ஒரு பெரிய இளைப்பாறுதலை விட முடியும். இப்படி நம்ம யோசிப்போம். நமக்கு எதிராக செயல்படுகிற உலகத்தின் காரியமா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், பிசாசுடைய நேரடிய காரியமா இருக்கலாம். சிலுவையில இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி அவர் அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு முடிந்தது என்றால் ஜனங்கள் ஏன் மூலமாக ஆற்றப்படுவார்கள், தேற்றப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் முடிந்தது, நான் உங்க யுத்தத்தை சிலுவையில முடிச்சிட்டேன். பெரும்பாலான பிரச்சனைகள் பாவத்தினாலும் சாபத்தினாலும் நம்முடைய எல்லையில ஒருவேளை வியாதி கொண்டு வரலாம், நஷ்டங்களை கொண்டு வரலாம், தரித்திரத்தை கொண்டு வரலாம், பலவிதம் பலவீனங்களையும், குடும்பத்தில் சமாதான குறைச்சல்களையும், இன்னும் வேறு விதமான முன்னேற்றத்துக்கு எதை முன்னேற்றத்துக்கு நம்ம முயற்சி பண்ணாலும் ஒரே தடை, ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை. ஒரு உயர்வு இல்லை, ஒரு கனம் மேன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இதுக்கு பாவத்தின் சாபத்தின் காரணங்கள் காரணமாக இருக்கும். நாம் அதனுடைய ஆழத்தை அகலத்தை நாம் அளப்பதற்கு தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. அவைகளை நீக்கி போடுகிற இயேசு கிறிஸ்துவை, பாவத்தையும் பாவத்தின் விளைவி, பாவத்தையும் என்று சொன்னால் பாவத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலைகள், ஐக்கியங்கள், அதனுடைய உணர்வுகள், அதனுடைய ஏவுதல். குடிப்பழக்கம் இருக்குன்னு சொன்னா டெய்லி 6 மணி அப்படி ஆயிட்டேன்னா அவருடைய கைகள் நடுங்க ஆரம்பிச்சிடும். அது முதல்ல இவர்கள் அதை பிடித்து, இந்த பழக்கம் என்னோட இருந்ததுனால நான் சொல்றேன். அதுல இருந்து நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கிருபையினால, இரக்கத்தினால அவர் என்னை விடுவித்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதித்து அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த பழக்கத்தையும் அந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவர் ஒரு செகண்ட்ல மாற்றி போட முடியும், ஒரு செகண்ட்ல மாற்றி போட முடியும். இப்படிப்பட்ட பாவத்தையும் இதனுடைய விளைவாக உண்டுகிற வியாதிகள், சமாதான குறைச்சல், நஷ்டங்கள், இழப்புகள், தரித்திரியங்கள், குடும்ப பிரிவினைகள்
இது விளைவு. இவைகளை ரெண்டு காரியத்தையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செகண்ட்ல உங்களுக்கு மாற்றி போட்டு உங்களை ஆறுதல்படுத்தி உங்களை தேர்தல்படுத்தி உங்களுக்கு இளைப்பாறுதலை அவர் கட்டளையிடுக அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும்? ஆண்டவருடைய கிரியையை விசுவாசிக்கணும். நான் என்ன செய்ய போறேன், இப்படி சூழ்நிலை இருக்கு, இதை இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இங்க இருந்து இப்படி பண்ணிடலாமா, இது பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாம் இல்ல. நீ இளைப்பாறுதலுக்குள்ள வாங்க. போர் முடிந்தது. ஒருவேளை உட்கார்ந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்பொழுதும் நம்ம இப்படி செய்தி கேட்டுக்கொண்டிருந்தா முடியாது. ஆண்டவர் சித்தமானா ஜெபம் பண்ணி வாய்ப்பு இருந்தா இந்த கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த இடையங்குடியில வைத்து இந்த மாலை ஹோப் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி கூடி ஆராதிக்கிறோம். வாங்க, இளைப்பாறுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். போர் முடிந்தது. ஆமா, இன்னும் இப்படி யோசித்து பாருங்க, ரெண்டு பக்கம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டு கண்ட்ரியில யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்முடைய காரியங்கள் எல்லாம் பிசாசு களவாண்டு வச்சிருக்கிறான். சரியா? ஆமா, அவனை ஜெயிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? எதெல்லாம் களவாண்டு இருக்கிறோமோ, ஒருவேளை பல நாட்கள் ஆயிருக்கலாம், பல வருஷங்கள் ஆயிருக்கலாம், பல மாசங்கள் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு தடை, திருமண காரியத்துக்கு தடையா இருக்கலாம், அல்லது பிள்ளை காரியங்களுக்கு தடையா இருக்கலாம், வேலை தொழில் அயல்நாட்டுடைய காரியங்கள் ஏதோ தடையா இருக்கலாம், அல்லது பிசினஸ் பண்ணுகிற தொழில தடையா இருக்கலாம். பார்த்தீங்கன்னா உடனே ஜெபம் பண்ணி உடனே ஒரு அற்புதம் என்பது சில நேரம் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் நாம் தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெயித்து அனுபவிக்க வேண்டும். ஆமா, அது இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல கூடி வரும்போது தான் தொடர்ந்து ஜெயத்தை நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், உலகத்தின் காரியமா இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயத்தை உறுதிப்படுத்தி ஜெயத்தை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் அனுபவத்துல நாம காத்திருத்தல், அதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருத்தல். காத்திருக்கும் போது இந்த அதிகாரத்தில் கடைசியில சொல்லப்பட்டிருக்குது 30-31 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பாத்துங்க, சோர்வு வராது, இளைப்பு வராது. தொடர்ந்து ஓடக்கூடிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறார். அதற்கு தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே தேவனுடன் இருந்து இளைப்பாறுதலையும் பலத்தையும், ஆமேன், ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஜெபமே யுத்தம் மாதிரி இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை துதி ஸ்தோத்திரங்கள் பண்ணி வசனங்களை கேட்டு அதுக்கப்புறம் தான் ஜெபிக்கணும். ஆனா நம்ம ஒரு உபவாச கூட்டம் நடத்துறோம், துதி ஸ்தோத்திரங்கள் பண்ணி ஜெபம் பண்ணி வசனத்தை கேட்போம். சரி, தப்பு கிடையாது. இவைகள் தான் தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு அடையாளம். 3 காரியங்கள் நிகழ வேண்டும். ஒன்று, தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், துதிக்க வேண்டும். இது ரெண்டும் ஒரே பேக்கேஜில் வச்சுக்கலாம். ஆணுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், வசனங்களை அதுக்கு நிகராக கேட்க வேண்டும். ஏனென்றால் வசனத்தை கேட்காமல், தேவ வார்த்தையை கேட்காமல் ஜெபிக்கிற ஜெபம்
கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப இவையெல்லாம் இருந்தாதான் காத்திருக்கிறோம். தேவனுக்கு காத்திருக்கணும்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்து அப்படி இல்லை, ஆண்டுடைய பிரசனத்துக்கு காத்திரும். அவனை துதிச்சு ஆராதிச்சு நன்றி செலுத்தி அவருடைய அன்புக்கும் அவருடைய பிரசனத்துக்கு காத்திருக்கிறோம். அவருடைய வசனத்துடைய ஆழங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை அடையக்கூடிய அவரை இன்னும் அறிந்து கொள்ளக்கூடிய அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையும் வசனத்தையும் அதனால் உண்டாகிற விசுவாசத்தையும் காத்திருக்கிறோம். பின்பு ஜெபம் பண்ணி ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பதற்காக காத்திருக்கிறோம். இதுதான் காத்திருப்பு. இந்த காத்திருக்கிறதுக்கு என்ன நேரத்தில் என்ன நடக்குது? புது பலன் அடைந்து அவ சோர்வுகள், பலவீனங்கள், இளைப்பின் தன்மைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி ஒரு அமைதியான ஒரு பலன் உள்ள விசுவாசத்தில் நிரப்பப்படுகிற ஒரு இளைப்பாறுதலின் அனுபவம், அதாவது போர் முடிந்த அனுபவம். அதான் சொன்னேன், எதிரி நம்மிடமிருந்து கொள்ளையடிச்சிட்டு போன காரியத்தை போர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயித்து விட்டார். அவரை ஜெயித்துட்டாரு. இப்ப நம்ம உள்ள போய் நம்ம இழந்து போனது எல்லாம், நமக்கு வாக்கு பண்ணினது எல்லாம், நமக்குரியது எல்லாம் அவருடைய எல்லையில் இருக்குது. அவைகளை கொள்ளை எடுத்து கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு காத்திருத்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு தேவ பலனை பாருங்க. அவ்வளவு யுத்தம் நடந்திருக்கலாம், அவ்வளவு போராட்டம். ஒரு கேம்ஸ் நடக்குது, ஸ்போர்ட்ஸ் நடக்குது, பயங்கரமா விளையாண்டு மிகவும் டயர்ட் ஆயிடுவாங்க. கடைசியில் பலனே இல்லாம இருக்கலாம் ஒருவேளை. ஆனா ஜெயம் வந்து விட்ட உடனே எங்கிருந்து தான் பலன் வருமோ தெரியாது. அவர்கள் அதுக்கப்புறம் அதை கொண்டாடுவதற்குள்ள எரிகோ கோட்டையை ஒவ்வொரு நாளும் சுற்றி வர செய்து அவங்க டயர்டா இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வேளை சுத்துறது பெரிய விஷயம். 7வது நாள் 7 நேரம் சுத்த வைப்பார். பயங்கர டயர்டாயிருக்கும். அவர்கள் இடிப்பதற்கு முன்பாகவே ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆர்ப்பரித்தார்கள். இடிக்கல இன்னும். ஆனா அவங்களுடைய இருதயத்துல தேவன் சொன்ன வாக்குத்தத்தின்படி அவங்க காத்திருந்தாங்கல்ல, அந்த காத்திருந்த அந்த காரியத்தை செஞ்சாங்கல்ல. நம்ம ஆராதித்து ஜெபம் பண்ணி வசனத்தை கேட்கிறோம், இதெல்லாம் செலவு பண்றோம்ல. கடைசியில இயற்கைக்கு மேற்பட்ட தேவ பலன் அவர்கள் மேல இறங்குது. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் ஆர்ப்பரிக்கிறது தவறல்ல, மிகுந்த சத்தம் போடுவது தவறல்ல. நடனத்தோடு நடன களிப்போடு ஆண்டவரை பலவித இசைவாத்தியங்களோடு நடனத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கிறது தப்பு கிடையாது. அவைகளை குற்றப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவரை குற்றப்படுத்துவதற்கு அடையாளம். அவர்கள் என்ன நோக்கம் சொல்றேன்னா, எதையும் செய்யலாம், ஊழியத்தை கூட தவறான நோக்கத்தில் செய்யலாம். ஏழைகளுக்கு உதவி செய்யறது கூட தவறான, அதாவது செயல் எப்படி என்பதை விட அந்த செயலுக்கு பின்னாடி என்ன இருக்குது. அப்ப ஒருவேளை அவர்கள் தன்னுடைய சொந்த காரியத்துக்காக அப்படி பண்ணாங்கன்னா தவறு. ஆனா கலிகூர்ந்து பரிசுத்த ஆவிக்குள்ள ஆண்டவர் ஆராதிக்கும் போது அது ஜெயத்தை சுதந்திரித்து கொண்டு விட்டோம் என்பதற்கு அடையாளம். அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு கொடுக்கிற கன்ஃபர்மேஷன், உறுதித்தன்மை, தேவன் கொடுக்கிற இளைப்பாறு. அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆறுதலையும் தேர்தலையும் பெற்றுக்கொள்ளும் போது, நாம் போரை முடித்து எதிரிட்ட நாம் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். அது வாக்கு தத்தம் நிறைவேறும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர்.
வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோம். வல்லாவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோம். வல்லாவி மாறி ஊற்றுவே. இந்த வார்த்தை புறப்பட்டு வரும்போதே உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலையும் இளைப்பாறுதலையும் விசேஷமாக தேவ பலனை உங்களுக்குள்ள அவர் ஊற்றுவார். ஊற்றும் போது நீங்க ஆண்டவரை நல்லா பாடி துதிக்கணும். அதுக்காக தான் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிறர் என்ன சொல்லுவாங்கன்னு அதாவது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார், வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஜெபமே யுத்த களமா மாறிட்டு எப்பொழுது ஜெபம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கடந்து அப்படி இப்படி அப்படி இல்லை. ஜெப நிலையிலேயே வெளியே வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ளும் முன்பாகவே, கண்களால் பார்க்கிற காரியத்திலே வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே தேவன் இருதயத்திலே அந்த இளைப்பாறுதலை கொடுக்க அவர் அழைக்கிறார். அந்த அனுபவத்தை இருதலை பெற்றுக்கொண்டு விட்டால் பின்பு பார்த்தீங்கன்னா, அண்ணால் ஆண்டுட்ட வாக்கு புறப்பட்டு வர்ற வரைக்கும், ஏலியிட்டிருந்து வார்த்தை புறப்பட்டு வர்ற வரைக்கும் ஒரு குடிகாரன் புரண்டு புலம்புவதை போல புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனமயக்க நிலையிலே, மதிமயங்கிய நிலையிலே புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம், வாக்குத்தத்தம் வந்தவுடனே பிள்ளை இன்னும் வரல, பிள்ளை இல்லாம இருந்தால் பிள்ளை இல்லைன்னு வரல. ஆனா அதுக்கு அப்புறம் அவ புலம்பவே இல்லை. அப்பவுமே பிள்ளைய கையில பெற்றது போல இடம்லாம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஆண்டோடைய சமூகத்துக்கு வாங்க, காத்திருங்க, தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில, ஆத்மா, சரீரத்துல எல்லாவற்றிலும் அற்புதம் செய்ய என் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய போர் முடிந்தது, உன்னுடைய யுத்தம் முடிந்தது. உன்னுடைய ஜெபமே ஒரு யுத்த களமாய் இருக்கிறது. நீ ஜெபிக்க போகும்போது, ஆண்டவர் ஆராதிக்க போகும்போது, உபவாச கூட்டங்களுக்கு போகும்போது, இன்னும் என்னென்ன காத்திருப்பு கூட்டங்களுக்கு போகும்போது, யாராவது கூப்பிட்டா ஏதாவது நடந்துறான்னு சொல்லி போகும்போது, உன்னுடைய ஜெப வாழ்வே ஒரு யுத்தகலமா இருக்குது. ஆராதனை முழுவதும் அழுது கொண்டு யுத்தகலமா இருக்கிறது. எங்கேயாவது வாய்ப்பு எடுத்த கூட்டங்களுக்கு போகிற நபர்களா இருக்கலாம் நீங்க. அங்க முழுவதும் யுத்தம் முடிந்தது, யுத்தம் முடிந்தது. அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்ததை விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் சிலுவையிலே நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து விட்டார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை பேச வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ எந்த சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம், எந்த எல்லையில் இருந்து கொண்டிருக்கலாம், எந்த விதமான எதிர்மறையான குழப்பங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குள் இருக்கிற போர் முடிந்து போனது, யுத்தம் முடிந்து போனது. ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஆணுடைய சமூகத்தில் ஆராதிக்க பழகுங்க, ஆணுடைய சமூகத்தில் ஜெபிக்க பழகுங்க, துதிக்க பழகுங்க. ஆணுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தில் பலங்கொண்டு எழும்பி இளைப்பாறுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மிகுந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக சாட்சிகளாக எழும்ப போறீங்க. போர் முடிந்தது என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இது ஜெபம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் நம்ம ஒரு விஷன் வச்சிருக்கோம், ஒரு தரிசனம், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலையும் பெரிய பெரிய ஒரு எல்லையில் போய் நிற்பாங்க. புதிய அவங்க சயின்டிஸ்டாக இருப்பாங்க, புதிய கண்டுபிடிப்பாங்க, புதுசாக ஒன்று உருவாக்குவாங்க, புதுசாக ஒன்று உருவாக்குவாங்க. சமீபமாக ஒரு வீடியோ நான் பார்த்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சாஃப்ட்வேரை. அதில்
ஒரு செமிகோலன், அதாவது 2 புள்ளி, கோலன்னா ஒரு 2 புள்ளி, ஒரு கோலன் செமிகோலன், இவைகளை மட்டும் அந்த சாஃப்ட்வேர்ல சேர்த்துட்டாலே புது விதமான ஒரு செயலை அது நமக்கு காட்டும், ஒரு விளைவை ஏற்படுத்துமா, அது புது கண்டுபிடிப்பாக மாறிடுமா. அவர்கள் முத உலகத்திலே இவர்கள் புதுசாக கண்டுபிடிச்சதை போல மாறிடுவாங்க. இவங்க தான் இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மாற்றம், ஒரு புது கண்டுபிடிப்பை உருவாக்க நம்முடைய பேர் உலகம் முழுவதும் பிரசித்தி பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க இனிமேல் இவர்கள் இப்படி இல்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் புதிதாக உருவாக்குற சக்தியை அடைவார்கள், புதிதாக ஒன்றை கண்டுபிடிப்பார்கள், புதிதாக அவருடைய எண்ணங்கள் ஆலோசனைகள்ல புதிய ஒரு காரியத்தை ஏற்படுத்துவார்கள். இப்படி தொழிலா இருக்கலாம், விவசாயம் இருக்குமா, ஏதோ ஒரு ட்ரேடிங்கா இருக்கலாம், வேறு விதமான படிப்புல காரியமா இருக்கலாம், ஒருவேளை மெடிக்கல் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு எல்லையில நம்முடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவருடைய விசுவாசிகளுடைய பிள்ளைகள் அவங்க இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், அவர்கள் புதிய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துல நான் சொல்லுகிறேன், புதிய காரியங்களை அவர் உண்டு பண்ணுவார்கள். தேசம் திரும்பி பார்க்கிற ஒரு நாட்கள் வந்துவிட்டது. எப்பொழுது எனக்காக முடித்துவிட்ட இயேசுவை பார்க்கும்போது, நாம் யுத்த களத்தில் அல்ல, தேவ சமூகத்தில் இளைப்பாறுதல் அனுபவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஜப்பான் மாதிரி நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, முந்தைய சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கண்டுபிடிப்புகள். ஜப்பான் ஒரு சின்ன தீவு, அவருடைய கண்டுபிடிப்புகள் அவ்வளவு இருக்குது, உலகத்தை அசைத்து கொண்டிருக்குது. நீங்க ஒரு 10 பொருள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 பொருளுக்கு ஜப்பானா இருக்கும், அடுத்தது சீனாவா இருக்கும். சீனாவது பெரிய கண்ட்ரி, ஜப்பான் சின்ன கண்ட்ரி. அப்படி கட்டி வச்சிருக்காங்க பில்டிங்கும். கடலுக்குள்ளதான் வீடெல்லாம் கட்ட முடியும். பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா எல்லாத்தையும் பிளான் பண்ணி, எப்பொழுதும் அங்கே சுனாமி வந்து கொண்டிருக்கும். ஆமா, பூமி அதிர்ச்சி வந்து கொண்டிருக்கும், எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பில்டிங் அசைஞ்சாலும் அப்படி அசைஞ்சு நின்றுக்கிடும். அவ்வளோ ஃப்ளெக்சிபிளா, அவ்வளோ அழகாக கட்டி வச்சிருக்கு. எல்லாம் அவங்களுடைய ஞானம் பாருங்க. ஆண்டவர் அறியாத அவங்களுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கும்போது, அவங்க பார்த்தீங்கன்னா அதை ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு யோசித்து சிந்திப்பதற்காகவே கம்பெனிகள்லாம் அதுக்காகவே அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி சிந்திக்கிறதுக்காகவே தனி ரூம், அதில் பெட் இருக்கும். ஆமாம், எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில மணி நேரம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. ரெஸ்ட்னா இதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் கான்ஃபரன்ஸில் கூடுவாங்க, பேசுவாங்க. அவங்க படுத்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது சாஞ்சி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் வருவாங்க. மணிக்கணக்கில் நடக்கும், நாள் கணக்கில். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் மாச கணக்கில் உட்காந்து பேசுவாங்க. அவங்களுக்குள்ள வரும் அமைதியா இருக்கும்போது, ஓ அப்படிப்பட்ட புறஜாதி ஒருவனுக்கே வரும் பொழுது, வானத்தையும் பூமியும் படைத்தது மாத்திரமல்ல, உலகத்துல இறங்கி வந்து ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எந்த அளவுக்கு இளைப்பாறுதல் இருக்கும்போது ஞானம் வரும் பாருங்க. எந்த அளவுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் வரும், எந்த அளவுக்கு புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்க முடியும், எந்த அளவுக்கு புதிய காரியங்களை, புதிய ஆலோசனை கொடுக்க முடியும். ஒரு கம்பெனியில் இருந்தனா, ஆமா, ஒரு ராஜ்யத்தில் இருந்தனா, ஒரு அமைச்சருக்கு பக்கத்தில் இருந்தனா, நாம் கொடுக்கிற ஆலோசனைகள் நிகர் எதுவும் இருக்காது. ஏனென்றால் நாம் இளைப்பாறுதல், இந்த உலக பிரகாரமான ஒரு கண்ட்ரி, ஒரு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா கட்டக்கட்டையாக தான் இருப்பாங்க. அவங்க கலரா, மூக்கு சப்பையாக இருக்கும். அவ்வளோ சின்ன ஊர். ஆமாம், நம்ம ஊரில் ஒரு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆமாம், ஒரு தீவு. எவ்வளவு கண்டுபிடிப்பு, உலகத்தை அசைக்கிறார்கள். அவர்கள் படுத்திருந்து யோசிக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த தாட் வருது. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அந்த ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த சக்தியெல்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த சக்தியை பயன்படுத்தாதபடி நம்முடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எதெல்லாமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, நமக்கு தேவையில்லாத காரியத்துல உட்காந்து நேரத்தை போக்கிட்டு, செல்போன்ல அதிகமா நேரத்தை போக்கிட்டு, டிவியில போக்கிட்டு, கண்ட கதையை பேசிட்டு, ஊரை சுத்திட்டு ஜாலியா இருந்துட்டு, நீங்க பாத்தீங்கன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டு ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்படுவாங்க. இப்பொழுது சின்ன வயசுல அங்க சுத்தி இங்க சுத்தி, அங்க ஜாலியா இருந்தேன், இங்க ஜாலியா இருந்தேன், எப்படி ஜாலியா இருந்தேன், அங்க போனோம் இங்க போனோம், கதை நல்லா பேசலாம். அது ஒரு நாள் பின்னால வந்து உதவாது. எது உதவும்? என்ன முயற்சி பண்றோமோ, எதை ரீட் பண்றோமோ, எதை அறிஞ்சு கொண்டு இருக்க காரியத்தை பண்றோமோ, எவைகளை அறிகிறோமோ அவைகளை, அதுக்கு அந்த அறிவு. இது வந்து அடுத்த வாரத்தில் கர்த்தருடைய சித்தமான இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமா, எதை? அறிவு இன்பத்தை கொண்டு வருமா, அது நம்மை காப்பாற்றுமா, நம்மை பாதுகாக்குமா. இது அடுத்த வாரம்.
இப்படி உலக பிரகாரம் மனிதனுக்குள்ள இவ்வளவு ஆலோசனைகள், இவ்வளவு ஞானம், இவ்வளவு புத்தி, அறிவு வரும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை தேவனாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பின்பற்றுகிற, நாமத்தை அறிந்திருக்கிற, நாமத்தால் அபிஷேகம் பெற்றிருக்கிற, அவருடைய ஞானத்தை நமக்குள்ள வைத்திருக்கிற அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஆலோசனை தேவன் கொடுப்பார் நமக்குள்ள. எவ்வளவு கிரியேட்டிவ் நாலேஜ் வரும். உலகத்தை அசைக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அணுகுண்டை கண்டுபிடித்து தன் தேசத்துக்கே ஹிட்லர் பல லட்சம் யூதர்களை கொண்டான். பல லட்சம் யூதர்களை கொண்டான். ஓடி செதறி உலகம் முழுவதும் போனார்கள் யூதர்கள். அதுல ஒருவன் அமெரிக்காவுக்கு போறான். ஒரு முக்குல இருந்து அமெரிக்காவோட இணைஞ்சி அணுகுண்டை கண்டுபிடிக்கிறான். அந்த அணுகுண்டு தான் ஹிட்லரை முடக்குச்சு. சூசைட் பண்ணி செத்து போனான். எந்த சமூகத்தை, எந்த இனத்தை அழிக்க வேண்டும், அவனை ஒழிக்க வேண்டும் என்று பல லட்சம் வரை கொண்டு குவித்து, நீ படங்கள்ல பார்த்தா தெரியும். பசியோடு கண்டெய்னர்னா இரும்புல இருக்கிற ஒரு பெரிய பெட்டி, அதில் அடைச்சி வச்சு அதில் ஹீட் வந்துச்சுன்னா உள்ள இருக்க முடியாது. ஒல்லியா தலை கில்ல எல்லாம் எலும்பு மட்டும் தெரியும், சதை மேல மூடி இருக்கும். கொடூரமாய் வதைக்கப்பட்டு செத்தார்கள். அதிலே ஒருவன் புறப்பட்டான். ஏன்னா அவன் மேல உள்ள அழைப்பு, அந்த யூதனுக்கு மேல உள்ள ஞானம், அந்த யூதனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை, அது அவனுக்கு ஞானத்தை கொடுத்துச்சு, அவனுக்கு புத்தியை கொடுத்துச்சு, அவனுக்கு அறிவு கொடுத்துச்சு. இதை விட 1000 மடங்கான நல்ல காரியங்களை செய்வதற்குரிய ஞானத்தை, புத்தி, அறிவை கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள் வைத்திருக்கிறார் என்று ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால சொல்லுகிறேன். அவைகளை தட்டி எழுப்ப வேண்டிய நம்முடைய கடமையா இருக்கிறது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரை ஆராதித்து, ஆராதனைனா சும்மா கூக்குரல் போடுறதும் கிடையாது, கை கட்டி மௌனியா இருப்பதும் கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு அனுபவம், ஒரு இளைப்பாறுதலின் அனுபவம், ஒரு தேவ பலத்தின் அனுபவம், தேவன் மேல வைத்திருக்க விசுவாசத்தின் அனுபவம், ஒரு நல்ல அனுபவம். இவையெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய எல்லை சொல்றாரு, உன் போர் முடிஞ்சிட்டுப்பா, இனி நீ சுதந்திரிப்ப, இனி சுதந்திரிப்ப. ஹல்லேலூயா. Oh, thank you, Lord. ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் ஒருவர் தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, திரீக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, திரீக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீ ஒருவர்தானே. புத்தியுள்ள ஆராதனை உமக்கு தானே, பக்தியுள்ள தெய்வம் நீ ஒருவர்தானே. புத்தியுள்ள ஆராதனை உமக்கு தானே, பக்தியுள்ள தெய்வம் நீ ஒருவர்தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. சொல்லுமா, ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீ ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீ ஒருவர் தானே. அதிகாலை ஆராதனை உமக்கு தானே, அதிசயம் செய்பவர் நீ ஒருவர் தானே. அதிகாலை ஆராதனை உமக்கு தானே, அதிசயம் செய்பவர் நீ
தெய்வமே உமக்கு ஆராதனை. கரங்களை சொல்லுமா, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. சொல்லுமா, ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீ ஒருவர்தான். இயேசுவே, ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீ ஒருவர்தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீ ஒருவர்தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீ ஒருவர்தானே. போர் முடிந்ததுன்னு சொல்லுங்க. ஆமா, பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த போராட்டம் இந்த போராட்டம், இதுக்கு இப்படி செய்யணும், அதுக்கு அப்படி ஜெபம் பண்ணணும், இதுக்கு இப்படி ஜெபம் பண்ணணும், இது இப்படி உருளணும் பிறளணும், அப்படி பிளான் போடாதீங்க. நீங்களே பிளான் போடாதீங்க. ஆண்டுடைய சமூகம் வாங்க, இங்க உட்காருங்க, ஆண்டவர் ஆராதிங்க, வசனத்தை கேளுங்க, இளைப்பாருங்க. அவர் செயல்படுற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. செயல்படுற ஒரு ஆண்டவர், செயல்படுகிற ஒரு ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, எதன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருக்கலாம், உங்களுடைய எல்லையில கர்த்தர் சொல்லுகிறார், போர் முடிந்தது. உங்களுடைய எல்லையில நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இளைப்பாறுதல் அனுபவிச்சீங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்க படப்படத்தை திட்டத்தெடுத்து இதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண பார்த்தீங்கன்னா, ஜெபத்திலே பல வகையான ஜெபங்களை நம்ம ஏற்படுத்தி சோர்ந்து போனவங்க அதிகமா இருக்கிறாங்க. போராட்ட ஜெபம், யுத்த ஜெபம், யுத்தம் முடிந்து போனது, சிலுவையில் முடிந்து போனது. இப்பொழுது நம்ம என்ன செய்ய, நம்ம யுத்தம் பண்ணணும். எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்துல இறங்கி காத்திருந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு வசனத்தின் அடிப்படையிலே வார்த்தையை அனுப்பணும். இயேசுவின் நாமத்தில் நடன்னு சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் சத்துருக்தி அழிக்கப்படட்டும். அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுதலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவ பலனை பெற்ற பிறகுதான் நம்ம ஆயத்தை எடுக்க முடியும். வசனத்தின் ஆயத்தை எடுத்து ஷார்ப்பா அடிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. அது உங்க பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம், உங்களை குறித்தா இருக்கலாம், உங்க தொழில் வேலை முன்னேற்றம் காரியங்கள் குறித்தா இருக்கலாம், எதுவோ ஊழியம் குறித்தா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் காத்திருந்து இளைப்பாறுதலின் அனுபவத்தில் ஆண்டவரை ஆராதித்து சந்தோஷப்பட்டு தேவ பலனை பெற்றுக்கொண்டு விசுவாசத்திலே வார்த்தையை பயன்படுத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். பெரிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். போர் முடிந்தது, ஆறுதலும் தேர்தலும் இறங்கி வந்து விட்டது. உங்களுடைய எல்லையில எந்த காரியத்தையும் தூக்கி போட்டுரும். மறுபடியும் பிரச்சனை, ஜெபம் பண்றோம் விடுதலை ஆகுது, மறுபடியும் பிரச்சனை, விடுதலை ஆகுது பிரச்சனை இல்லை, ஒரு போராட்டமா இருக்கு, சமாதானமா இல்லை, ஒரு வியாதி வந்துட்டு இருக்குது, விலிஸ்னி வந்துட்டு, அது வந்துட்டு, இது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க நல்ல சரியான ஐக்கியத்துல போய் இணைஞ்சி இளைப்பாருங்க. முதல்ல நல்ல இளைப்பாறுதல் வார்த்தையை கேட்டு விசுவாசத்தில் கேட்டு ஒரு ஐக்கியத்தில் நிலைச்சிருந்து அவங்களுக்கு உண்மையா இருங்க. உள்ள வாங்க, ப்ரொடெக்ஷன் உண்டாகும். அக்னி ரதம் சுத்தி நம்மளை சுத்திட்டு இருக்கோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அக்னி ரதம் இருக்குது நம்மளை சுத்தி, அக்னி குதிரைகள் இருக்கு நம்மளை சுற்றி, ஜீவனோட தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு நம்முடைய இலையில. கூடி வரும்போது ஒரு அபிஷேகனோட ஊழியக்காரன் இணைக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். போர் முடிந்தது.